சினிமாவையும் அரசியலையும் பிரிக்கவே முடியாது. குறிப்பாக சினிமாக்காரங்களாம் அரசியலுக்கு போகிறத வந்து தொன்று தொட்டு பார்க்க முடியுது. அதே மாதிரி அரசியல்வாதிகள்லாம் சினிமாக்காரங்களை வச்சு தான் அவங்களோட பிரபலத்தையும் கட்சியும் வளர்த்தாங்க அப்படிங்கிறதும் வரலாறாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஹீரோக்கள் நிறைய பேர் வந்து சினிமாவுக்கு வந்துட்டு தான் இருக்காங்க. அது மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஆரம்பித்து நடிகை ஜெயலலிதா அவர்கள் வந்து, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி கலைஞர், இப்படி சொல்லிட்டே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரத்குமார், அப்புறம் வந்து நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எல்லாரும் வந்தாங்க. இப்போது நம்ம மக்கள் நீதி மய்யம் கட்சி ஆரம்பித்து உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் அரசியலுக்கு வந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இது எல்லாமே என்ன சொல்லுது அப்படின்னா, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நடிகர் அரசியலுக்கு வந்தால் அவரால் நீடித்து நிற்க முடியாது. அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் விஜயகாந்த் தான் ஓரளவு நல்லா வந்து எதிர்க்கட்சி தலைவர் ஆனார். ஆனால் அவரால் கன்டினியூ பண்ண முடியல. அவர் வந்து ரொம்பவே இதாகி அவர் வந்து இறந்தே போயிட்டார். அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரேன்னு சொல்லி கடைசி வரைக்கும் வராமே இருந்துட்டார். கமலஹாசன் கட்சி ஆரம்பித்து எந்த கட்சியை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணாரோ இப்போ அந்த கட்சியிலேயே ஐக்கியமாயிட்டார் அப்படிங்கிற விமர்சனத்தையும் பார்க்க முடியுது. இந்த நிலைமையில் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற பேரில் கட்சி ஆரம்பிச்சிருக்க விஜய் அவர்கள் எடுத்ததுமே கமல் ஸ்டைல்லையே திமுக பயங்கரமாக தாக்க ஆரம்பித்தார். பிஜேபியும் வெளுக்க ஆரம்பித்ததை நம்ம பார்க்க தான் செய்கிறோம். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா திமுகவை சேர்ந்த துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் சில அமைச்சர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா சமீப காலமாக அஜித்தை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. அஜித்தோட கார் ரேஸ் பயணம் வந்து வெற்றிகரமாக முடியணும் அப்படி இப்படிலாம் வந்து ட்விட் போட்டாங்க, அதெல்லாம் பண்ணாங்க. ஸோ அப்போவே என்ன ஒரு பேச்சு இருந்துச்சுன்னா, இவங்க வந்து விஜயை சமாளிக்கிறதுக்கு அஜித்தோட ஆதரவை வந்து நாடுறாங்க. ஸோ அதற்குரிய சாம்பிள்ஸ் தான் இதெல்லாம் அப்படிலாம் சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிரவீன் காந்தி அவர்கள், இயக்குனர், ரட்சகன் படத்தோட இயக்குனர், அவர் வந்து இப்போ நிறையா விவாதங்களில் பங்கேற்கிறாரு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு விவாதத்தில் பங்கேற்று பயங்கரமான சர்ச்சை ஆயிடுச்சு. அவர் கத்துறாரு, கண்டென்ட்டை வைக்கிறதுக்கு பதிலாக காட்டுக்கிறதுக்கு கத்துறாரு அப்படின்னு. இப்போ ஒரு விவாதத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம அஜித் சார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு வரணும். அதாவது அஜித் சார் வந்து சாதாரண ஆளே கிடையாது. அவர் வந்து ஒரு கடவுளோட அவதாரம். சும்மாலாம் அஜித் ரசிகர் வந்து கடவுளே அஜித்லாம் சொல்ல, கடவுளோட அவதாரம். அவர் வந்து அரசியல் அவதாரம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு திரியை கொளுத்தி போட்டிருக்காரு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா அஜித் ரசிகர்களுக்கு கூட அஜித் அவர்கள் அரசியலுக்கு வரலாமே அப்படிங்கிற மாதிரியான டாக்கையும் சோசியல் மீடியா பார்க்க முடியுது. நீங்கள் சொல்லுங்கள், அஜித் அவர்களுக்கு அரசியல் சரிப்படுமா, செட் ஆகுமா? அப்படியே அஜித் அவர்கள் வந்தார்னா அவரால் அரசியலில் வெற்றி பெற முடியுமா இல்லையா அப்படிங்கிறத